நேர்கள் அனைவரையும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடைய மிக விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் இதற்காக நாம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு பத்திரிகை சுதந்திரத்தை மிதிக்கும் விளம்பர அரசு ஊடகத்துறையை கட்டுப்பாட்டில் எடுக்கும் முயற்சியா என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு குறிப்பாக மாநில முதலமைச்சர் வட இந்தியாவில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த விமர்சனத்தினுடைய கௌரி லங்கேஷ் கல்புரிக்கெல்லாம் மத்திய பாஜக அரசு கடுமையான அளவிற்கு கடந்த காலங்களில் நடந்த வகுப்புவாதிகள் அதை குறித்து எழுதியவர்களெல்லாம் ஊடக சுதந்திரம் என்ற பெயரில் அவர்களை எல்லாம் எந்தவித அனுமதிக்கவும் முடியாமல் அவர்களை சித்திரவதை செய்தார்கள் அப்படின்ட்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டேயில் திரு ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார்னா, ஜனநாயகத்தில் பத்திரிகைகளின் பங்கை நாம் கொண்டாடும் போது சுதந்திரமான பேச்சுரிமைகளை நிலைநிறுத்துவதற்கும் பத்திரிகையாளர்கள் அச்சமின்றி அல்லது அடக்குமுறை தணிக்கை பற்றி பணியாற்றியதை உறுதி செய்வதற்கும் நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவோம். ஐயா மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர். இப்போ என்ன கேள்வினா, தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் இருக்கா? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் சில கேள்வியை கேட்டிருக்காங்க. இதை ஏன் நாம் அப்படி சொல்கிறோன்னா, வேற கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. ஒரு சம்பவம் நடக்கின்ற போது அதனை குறித்து கேள்வி எழுப்பவும் மக்களின் குரலாகவும் இன்றைக்கு அவர் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் கேள்வி கேட்பதாகவும் அவருடைய கேள்விகள் நாங்கள் விவாதித்து கொண்டே இருக்கின்றோம். அவர் தனது வலைத்தள பக்கத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் என்பவர் அவர் பல்வேறு கருத்துக்களை எழுதக்கூடியவர். அவர் மீது நடவடிக்கையின் பேரில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு அடக்குமுறையை கையாண்டிருக்கிறது. அந்த அடக்குமுறையின் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகி இருப்பதையும் திருமதி சசிகலா அவர்கள் கண்டித்திருக்கிறார். அப்போ அவர் ரெண்டாவது சசிகலா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அரசை விமர்சித்தால் பொறுத்து கொள்ள முடியாமல் கைது செய்வதா என்ற கேள்வி எழுப்பிய திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தி தங்கள் தவறுகளை மறைக்க பார்க்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் கடும் கண்டனத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதனூடே அம்மையார் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பத்திரிகையாளர்களின் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டதையும் தெளிவுபடுத்திய திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுடைய இந்த ஒரு கோட்பாட்டின் இந்த அரசுக்கான எதிர்வினை என்று சொல்வதை விட வேண்டுகோளாக அவர் வைத்திருப்பதோடு நாம் இந்த விவாதத்தை முன்னெடுக்க காத்திருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். ஐயா வாருங்கள். திரு ராமன் அவர்கள், திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், வழக்கறிஞர் திரு ராமநாதன். ஒரு பத்திரிகையாளராக பாக்கி நீங்கள் உங்கள் கருத்தை வைங்க. எப்படி ஒரு இரட்டை நிலைப்பாடு காணப்படுகின்றது? நான் ஏற்கனவே ஸ்டாலினுடைய அறிக்கையை உங்கள்கிட்ட வாசிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், 1008 பிரச்சனை இருக்கலாம். யார் மேலே? சவுக்கு சங்கர் மீது. அவர் ஒரு பத்திரிகையாளர். அதை விமர்சிப்பதை அதே முறையில் சட்ட ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். கைது செய்து பல்வேறு விவகாரங்கள் வைப்பதும், அவருடைய காரில் கஞ்சா இருப்பதாக கூட பிடிபட்டதாகவும் செய்திகள்லாம் வருது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஊடகவியலாளராக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பத்திரிகை தொழிலில் பயணித்ததுனால நான் கண்ட, கேட்ட, அனுபவித்த, உணர்ந்த, புரிந்து கொண்ட உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புகிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் புறநானூற்று பற்றி அதிகமாக பேசுவாங்க. ஆமாம், கலைஞர் கருணாநிதி உட்பட. புறநானூற்றில் ஒரு பாட்டு வருது, நான் ரொம்ப விரிவாக போகலை. மன்னருடைய முரசு கட்டில் ஒன்று உண்டு. அதாவது அவன் பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்கான பெருமை வாய்ந்த, புரிதத்துவம் வாய்ந்த முரசு, அதை பராமரிக்கிறதுக்கு என்று ஒரு கட்டில் உண்டு. அந்த கட்டிலில் யாருமே தொடக்கூடாது, அந்த அளவுக்கு ரூல்ஸ் இருந்தது. ஒரு புலவர் மோசிக்கீரனார் ரொம்ப களைப்பாக இருந்தது. அங்கே வந்தார், மன்னனை பார்க்க வந்தார். மன்னன் இல்லை, களைப்பாக இருந்தவர் அந்த கட்டிலில் படுத்துட்டார். பதறிட்டாங்க.
இப்போ ஜட்ஜு ஒரு மன்னர் ஒரு பிரசிடென்ட்டோடைய சேரில் நான் உட்காந்து வச்சுக்கல என்ன ஆகும், ஐயோ பண்ணாதீங்க அப்படிம்பாங்க இல்லை. அந்த அளவுக்கு என்ன ஆகிடுமோ ஏனென்றால் அந்த இடத்தில் யார் அமர்ந்தாலும் சிரச்சேதம் தான், தலை வெட்டிடுவாங்க. அத்தகைய சூழலில் மோசிகீரனார் என்கிற மகத்தான புலவர் படுக்கிறாரு. மன்னன் வர்றார், பார்க்குறாரு, பயந்துட்டாங்க எல்லாரும் என்ன ஆகும்ட்டு. கதை ஆனால் முடிஞ்சுது. அவர் உருவினது வாளை அல்ல, விசிறியை, மயிர் தொகைகளால் ஆன விசிறியை எடுத்து புலவருக்கு வீசுகிறார். இந்த வரலாற்றை நீங்கள் சொல்லும்போது பல தசாப்தங்களுக்கு பின்னாடி நான் படித்தது அப்படியே ஞாபகம் வருது. சொல்லுங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து மன்னராட்சி. அப்படியே எடுத்து பொருத்தி பார்க்குறேன். மன்னர் இடத்திலே அரசாங்கம், புலவர் இடத்திலே பத்திரிகையாளர். ஏனென்றால் புலவர்கள் அந்த காலத்தில் பாட்டு பாடி அரசர்களை புகழ்ந்து பேசி பரிசுகளும் பெறுவார்கள். தவறு கண்டால் மன்னவனு நீயோ என்று சொல்வார்கள். எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று சவால் விடுவாங்க. 2 மன்னன் மோதிக்கிட்டான போய் களத்தில் இறங்கி ஸ்டாப் பண்ணுன்னு, முதல்ல சண்டையை நிறுத்துங்கடா அப்படின்னு சொன்ன புலவர்கள்லாம் உண்டு. அதே நிலை தான் இப்போ ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளரோட நிலைப்பாடு. அரசாங்கம் தப்பு பண்ணிச்சா தப்பு, போதைப்பொருள் தமிழ்நாட்டில் புழங்குது, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருக்கு சொல்லுவாங்க. எதுக்கு? அரசாங்கத்துக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான். ஆட்சியாளர்களுக்கு இது போன்ற தவறுகள் நடக்குது, நீங்கள் இது மேலே நடவடிக்கை எடுங்க, உங்களுக்கு நல்லது, உங்கள் புகழ் எனக்கு, உங்களுக்கு பெருமை கிடைக்கும். 2வது மக்களும் நிம்மதியாக இருப்பாங்க. மக்கள் நிம்மதியாக இருந்தால் ஆட்சியாளர்கள் மேலே நம்ம நல்ல மதிப்பு வரும் என்கிற நல்ல நோக்கம்தான் பத்திரிகையாளர் சுட்டி காட்டுகிற அத்தனைக்கும். ஒருவேளை பத்திரிகையாளர் மிகப்படுத்தி செய்கிறாங்க, பொய் உண்மைக்கு மாறான்னு சொல்கிறாங்கன்னா ரைட், அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளோதான், இவ்வளோதான் சிம்பிள். ஆனால் இந்த அரசாங்கத்தில் 2-3 டக்குன்னு சொல்லிட்டேன். 2022 நவம்பர் 21 கிஷோர்சாமி என்ற ஒரு பத்திரிகையாளர் மழைக்காலத்தில் முதலமைச்சர் சரியாக நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்கிறார். அது அந்த விமர்சனம் உண்மை என்றால் நடவடிக்கை எடுங்கள், பொய் என்றால் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஆனால் அவர் கைது செய்யப்பட்டார். பத்ரி சேஷாத்ரி என்ற பத்திரிகையாளர் வந்து ஒரு சில கருத்துக்களை சொன்னார் உச்ச நீதிமன்றத்தை தொடர்பாக. அந்த உச்ச நீதிமன்றமே சீரியஸாக எடுத்துக்கல, இவங்க உடனே கைது பண்ணாங்க. 3வது மாரிதாஸ் என்பவர் அவர் யூடியூபர் தான். அவர் வந்து சில கருத்துக்களை சொன்னதுனால அவரும் வந்து 2021 டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். இவங்க செஞ்சதெல்லாம் சரி நான் சொல்லலை, ஆனால் கருத்து சொன்னதுக்காக கைது செய்யப்படுகிறது என்றால், கைதாகிறார்கள் என்றால் எவ்வளோ அச்சுறுத்தலாக இருக்குது. அதுதான், நீ பேசாதேன்னு சொல்லக்கூடாது, நீ பேசு, உன் பேச்சில் ஒன்றுமே சரியில்லை, மறுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒன்று, சவுக்கு சங்கர் விஷயத்திலே அவருடைய எல்லா செயல்களும் நான் ஏற்பதாக இல்லை, அவருடைய கருத்துக்களோடு நாம் உடன்பாடு இல்லை எனப்படும். ஆனால் சொல்வதற்கு ஒரு உரிமை உண்டு. சொல்வதிலே சரியான கருத்துக்கள் இருந்தால் ஆராய்ச்சி செய்து புலன் விசாரணை நடத்தி தீர்வு காண வேண்டும். தவறு என்றால், ஒருவேளை அதனால் ஒரு தரப்பினர் அரசாங்கம் புண்பட்டது என்றால், அதாவது மான நஷ்ட வழக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போடுங்க, கேஸை போடுங்க. இதெல்லாத்தோட நீங்கள் உங்கள் ரிமார்க்ஸில் சொன்னீங்க இல்லையா கஞ்சா வழக்கு, அதுதான் மிக ஆபத்தானது. இது எப்படி பார்க்குறீங்க இந்த கஞ்சாவை? காரில் கஞ்சாவா, யாரில் கஞ்சா, என்ன கஞ்சா? நீங்கள் அவர் சவுக்கு சங்கரை கைது செய்து கொண்டு போகும்போது, கோயம்புத்தூர் கொண்டு போகும்போது நடுவழியில் விபத்து நடக்குது. ஆமாம், அதுக்கு பிறகுதான் முதல்ல வழக்கு போடும்போது கஞ்சா பற்றி இல்லை, பின்னாடி தான் கஞ்சா வருது. ஏன் கேட்கறதுக்கு காரணம் இருக்குல்ல. விபத்து எப்படின்னு கேட்குறீங்க? விபத்தே எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, என்ன நடந்தது, அதையும் அம்மையார் சுட்டி காட்டுறார். வர்ற வழியில் ஆபத்தான போக்கு, வண்டி அடிச்சிருக்கு, இதெல்லாம் பல்வேறு சந்தேகங்களுக்கு இடவழிக்கல. ஜெயலலிதா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் கார் சென்றது போது பின்னாடி ஒரு வேன், ஒரு லாரி மோதி கழுத்தில் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டது இல்லை, நினைவு இருக்குங்களா? ஃப்ராக்சர் ஏற்பட்டது, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொடுத்தார். அதெல்லாம் விபரீதமான செயல் இல்லையா? அதுபோல் சந்தேகத்துக்கு எழுப்புகிறது இல்லை. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடு இருக்கணும். ஒன்று, கஞ்சா வழக்கு பின்னாடி போடப்பட்டது, எடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணும்போது செய்யலை அப்படின்னா, இதை கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டால் நான் பெயிலபிள் அஃபென்ஸ், ஜாமீனில் வர முடியாது, குண்டர் சட்டத்தில் போடக்கூடும். இது வந்து ஒரு விதமான அச்சுறுத்தல் என்று நான் கருதுகிறேன். சரி, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். டிடிஎஸ், இப்போ சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ நான் இருக்கேன், ஓட்டு போட்டு தான் வர்றேன். ஐ ஹாவ் அ ரைட், எனக்கு ரைட் இருக்குது, எனக்கு வந்து உரிமை இருக்குது.
ஆனால் இங்கே வந்து ஸ்டாலினை பற்றி சொன்னால், ஸ்டாலின் குடும்பத்தாரை பற்றி சொன்னால் அவங்க தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இப்போ G2 ஒரு கம்பெனியை பற்றி சொன்னாருன்னு வருது. நான் நல்லா கேட்குறேன், அது அரசாங்க நிறுவனமா? இல்லை, ஒரு தனிப்பட்ட நிறுவனம். அப்போ இது போக்கு எப்படி இருக்குதுன்னா, அரசை விமர்சித்த மாதிரி, அரசியல் அமைப்பு சட்டங்களை விமர்சித்த மாதிரி ஒரு இல்லியூஷன் ஹேஸ் டு பி கிரியேட். நாட்டின் முதலமைச்சர் வந்து தன்னுடைய போட்காஸ்டில் மத்திய அரசையே விமர்சிக்கிறார். வஞ்சிக்கிறது, ஏமாத்துகிறது, தமிழகத்தை மட்டும் வஞ்சிக்கிறதுங்கிறார். அவர் எந்த சட்டத்தில் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு நாட்டின் முதலமைச்சர் அவர் வந்து மத்திய அரசை விமர்சிக்கிறார். எதனால் விமர்சிக்கிறார்? தமிழ்நாடு மேலே அவருக்கு இருக்கிற அக்கறை, இங்கே விடியல் தர வேண்டும் என்கின்ற எண்ணம், அதனால் விமர்சிக்கிறார். அப்படி தானே எடுத்துக்கணும். அப்படி பார்க்க போயிட்டீங்க அப்படின்னா 60 வருடமாக திராவிட கலாச்சாரம்ங்கிறதுல வந்து இது புறையோடி போயிருக்கு. இது திராவிட கலாச்சாரம் இந்தியா வரைக்கும் பரவிச்சான்னு தெரியாது. ஆனால் அமெரிக்கா வரைக்கும் பரவி போன முறை ட்ரம்ப்பும் பைடனும் சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருந்தது. இங்கே திராவிட மாடல் அமெரிக்காவுக்கு போயிடுச்சுன்னு நான் பயந்துட்டேன். அந்த நானே பயப்படுற அளவுக்கு போகிற போக்கில் அதையும் சுட்டி காட்டுறீங்க. அதுவும் உங்கள் ரைட்டு தான், இது ப்ரெஸ் ஃப்ரீடம் தான், கதை தானே. இப்போ நான் உங்கள்கிட்ட ஏற்று கேட்க முடியாது. இல்லை, நான் பார்த்தேன் சார், எனக்கு வேதனையாக இல்லை. ஏன்னா போகிற போக்கில் ஜோ பைடனுக்கும் ட்ரம்புக்குள்ள மோதல திராவிட மாடலுங்கிறீங்க பரவிச்சு இல்லை. இங்க இருந்து அது பரவி போயிருக்கும். இந்தியாவோட நிக்குமா? அமெரிக்காக்கெல்லாம் போய் அலோவ் பண்றேன். ஆனா நீங்க இதுல வந்து எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுவேன். பொது வழியில பேசக்கூடியவங்க யாராக இருந்தாலும் நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணிடணும். வார்த்தைகள்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா அதை பார்க்கின்றவர்கள் இப்போ ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு கோபம் வரல ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் வச்சுப்போம். ஆனால் என் மகளுக்கோ என்னுடைய மகனுக்கோ கோபம் வந்து என்னை கேட்கலாம், அது எனக்கு அசிங்கமாக படலாம். ஸோ நாகரிகத்தை தவறாமல் பண்ணணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது பத்ரி சேஷாத்ரி ஐயா, மாரிதாஸ் அவரெல்லாம் பற்றி இவர் சொல்லிட்டார். மோடியுடைய படத்தை கொண்டு போய் மாட்டினதுக்காக பாஸ்கரன் ஒருத்தர் கைது. மோடி படத்தை தான் மாட்டினார், லலித் மோடி இல்லை. அது கூட கைது உடனே. அப்புறம் மத மாற்றத்தை பற்றி பேசினதுக்காக கணேஷ் பாபு கைது. லாவண்யாங்கிறவங்க வந்து இதுக்காக இறக்கலை, அதுக்காக தான் இறந்துருக்காங்கன்னு ஒரு கருத்தை சொன்னதுக்காக முத்துவேல் கைது. கோவிலை இடிச்சாங்க ஐயா அப்படின்னு ஒன்று இளைய பாரதத்தினுடைய இவர் சொல்கிறாரு, கார்த்திக் கோபிநாத் கைது. அவங்களாம் எதுவுமே எந்த பெருசு விஷயம் சொல்லிடல. இந்த நாடு வஞ்சிக்கிறது, உங்களை ஏமாத்திக்கிறது, எனக்கு ₹1 29 பைசா தான் கொடுக்கறது, மோடி பழி வாங்குகிறார், அப்படியெல்லாம் பேசலை. ஆனால் மதம் மாற்றீங்கய்யா அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கல்யாண்ராமன்கிறவர் வந்து சில டைம் டெம்பர் அவருக்கு மிஸ் ஆகும், நான் அதை சொல்லுவேன். ஆனால் அவர் வந்து தைரியமாக பேசக்கூடியவர், ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர். அவரை மாற்றி உள்ள போயிட்டு வருவார் அவர். ஆனால் எனக்கு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சார், அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏங்க கல்யாணராமனையா இப்படி மாற்றி போறீங்களே, அதனால என்ன ஆகுதுன்னு, போய் திருடர்களை திருத்திட்டு வந்துடுறேன், கல்யாணராமன் ஜெயிலில் போய் திருத்திட்டு வந்துடுறேன் அவங்கள அப்படின்வாரு. அந்த மாதிரி பார்க்குறவங்க இருக்காங்க. ஆனால் ஆர்பிஎஸ் மணியன் மாதிரி இருக்கிறவங்க சில வார்த்தைகளை விடக்கூடியவங்க தான். அப்போ நெல்லை ஜெபமணி என்ன பண்ணுவீங்க? நெல்லை ஜெபமணிக்கு மேலே ஆர்பிஎஸ் மணியனுக்கு வந்து கைதுன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இவர் அவர் பேர் என்ன, நம்ம யாரு இல்லைங்க, நம்ம மோடியை போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொன்னார். அவர் பேர் நெல்லை கண்ணன். சாரி, நவ ஹி இஸ் நோ மோர். இல்ல நோ மோர். அவர் இப்ப எங்க இருக்காரு? நெல்லை தேவலோகத்துல இருக்காரு. நண்பர்கள் என்ன மன்னிக்கணும், நான் தப்பு இல்ல, அது பேச்சு வாக்குல. நெல்லை கண்ணன் அவர் வந்து பேசினதுக்கு ஒரு கைதும் அந்த இடத்துல வரல. ஆனா ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தும் பாக்கி, நெல்லை ஜெபமணி நாங்கள் சிறு வயதா இருக்கும்போது நகைச்சுவையா பேசுவோம். சாத்தாங்குளம் தொகுதி திருச்செந்தூர்ல உண்டு. திரு டிடிஎஸ்க்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஜெபமணி ஐயா அவர்களுடைய பேச்சை மறுபடியும் ஒரு 50-40 ஆண்டுகளுக்கு பின்பு எங்களை ரொம்ப நன்றி. வாய்த்தவரே வந்துருச்சு, அது தப்பு இல்லை. ஜான் ரவி ராமலிங்கம் வந்து என்ன பண்ணாரு, ஒண்ணுமில்ல, பாரத மாதா சிலைன்னு ஒன்று இருக்கு, அதை போய் மாலை போடுறாரு, போட்டு கைது, தூக்கி போட்டு உள்ள வச்சுக்கோ. இப்படியெல்லாம் நீங்க போயிட்டு இருப்பீங்க. ஷிபின் கைது, கட்டெரும்பு கைது, பிரதீப் கைது, மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் கைது, எஸ்ஜே சூர்யா கைது. நான்லாம் தீத்தட்டி கோவிந்தன், இவர் பேர் என்ன, வெற்றிமாறன், தீப்பொறி ஆறுமுகம்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்பப்போ புது பேரா சொல்றீங்க. திரைப்படத்தினோட பேரு தீப்பொறி ஆறுமுகம் பார்த்துருக்கேன். அவர் பேசினார்னா அப்படியே மூஞ்சியெல்லாம் மூடிப்போம், ஏன்னா வெக்கமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வளர்ந்த ஒரு கட்சி இன்னைக்கு இவங்களெல்லாம் தூக்கி கொண்டு போய் உள்ள வைக்குதுன்னு ஒன்றும் வேணாம். ஐயா, நான் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன், இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கு கடன் வந்து 5 லட்சம் ரூபாய் அதிகம் கொடுக்கணும்னு இந்த அரசு சொல்லியிருக்கு. சரி, இதை நான் போடுறேன். போடலாமே?
இல்லன்னு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க, மேட்டர் முடிஞ்சிருச்சா? பிடிச்சி வச்சிருவீங்களா? உள்ள பிடிச்சி தூக்கி போட்டுருவீங்களா? இது என்ன கதை தானே, கருத்து என்ன மக்கள் கிட்ட இருக்கிறதா சொல்றேன். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பேப்பர்ல ஒரு கட்டிங்ல ஒரு சின்ன ஸ்னிப்பெட் வருதுங்க. கோவையில் ஏஐடிஎம்கே எம்எல்ஏ தாமோதரன் ஒருத்தர் ஸ்மார்ட் போர்டு வாங்குறாரு. ஸ்மார்ட் போர்டு வாங்குறதுல 32 ஸ்கூலுக்கு 32 போர்டு வாங்கியிருக்காரு. 64 லட்சம் அதுக்கு போயிருக்கு. ஒரு போர்டுக்கு 2 லட்சம்னு வருது. நாங்க கூப்பிட்டு கேட்டோம், 90,000 தான் சொல்றான் அப்படின்னு சொல்லி வருது. அதிமுக இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னா திமுக இதை விட அதிபயங்கரமாக இருக்கணுமே. இப்படி திருப்பி பேப்பரை பார்த்தா திருநெல்வேலியில் 306 ஸ்மார்ட் போர்டு 7 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்குறோம், நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மக்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம். உடனத்திக்கு உள்ள வச்சிருவீங்களா? ஆனால் கஞ்சா கேஸில் என்ன வைக்கிறீங்கன்னா வச்சுப்போம், என்னன்னு வைப்பீங்க? இப்போ என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 பேரை முக்கியமான ஆட்களை பிடிச்சி உள்ள வச்சுட்டா அடுத்தவனுக்கு ஒரு பயம் வரும்ல. ஆமாம், அந்த பயம் எதுக்கு தெரியுமா வரக்கூடாது? பயத்தை எதுக்கு இல்லை ஒன்று சொல்கிறேன். அது இப்போ நான் கொண்டு போய் என்ன எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா, நான் நல்லவங்க மத்தியில் இருக்கேன், அதனால் எனக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு. ரொம்ப நன்றி. என்னை கொண்டு போய் ஜெயிலில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வஸ்தாதுகளுக்கு நடுவில் இருப்பேன். ஏற்கனவே நான் ஒரு தீக்குச்சி மாதிரி உள்ளே போகிறவன், தீப்பந்த மாதிரி வெளில வந்துட்டேன்னா என்ன ஆகும்? நீ நல்லவங்களை எங்கே வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அதெல்லாம் தான் நம்ம எடுத்து சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. காட்சி ஊடகங்களை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க சார், ஒன்றும் வேண்டாம். 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்தான். 3 பேர் 2 பேர்னு உட்காருவாங்க, 2 பேர் பத்திரிகையாளர்னு உட்காருவாங்க, 3 பேர் கட்சியிலேருந்து உட்காருவாங்க. நான் பார்த்துருக்கேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்ப அதே 3-2 தான் உட்காடுறாங்க. ஆனால் இந்த பத்திரிகையாளர் அங்கே இருக்காங்க, இப்போ அதாவது திமுக கோட்டையில் இருக்காங்க. இங்கே அப்படி இங்கே 2 இல்லை, நான் உங்களை சொல்லுங்க, இங்கே கிடையாது. நான் இருக்கிறது இந்த கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு இடத்துல தப்பு இருந்ததுன்னா அதை வெளியில் சுட்டி காட்டிடுவேன் ஒழிய அதை பற்றி இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அடிப்படையில் சார் இந்த மாதிரி விவாதங்களில் பொய் சொல்கிறாங்க இல்லையா? விவாதங்களில் பொய் சொல்கிறாங்க. என்ன பொய் சொல்கிறாங்க? 15 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாருன்றாங்க. இது பாபநாசம் கமல் மாதிரி ஒரு பொய்யை சொல்லி அதை உண்மையாக்குகின்ற வேலையை பண்றாங்களா இல்லையா? அப்படி பண்றாங்களே, நான் என்ன பண்ணணும்? கூட்டு வச்சுட்டு போய் என்ன பண்ணணும்? குறைஞ்சபட்சம் மரத்துல கட்டிட்டு கட்டெரும்பெல்லாம் காலில் விட்டுருந்தோமா? ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. பொய் சொல்றாங்க, பச்சையா பொய் சொல்றாங்க, சொல்லணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறோம். திரு ராமன், அப்புறம் ராமநாதன் போலாம், 2 இருக்கீங்க. இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான சம்பவத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அல்லது ஒரு வருஷத்துக்குள்ள மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார். அதில் யாருன்னா, முக்கியமாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான பத்திரிக்கை ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி எழுதுகிறாங்க. சவுக்கு சங்கர் மாரிதாஸ். இப்போ என்னன்னா, ஒரு விவகாரத்தை எழுதுவதற்கு பத்திரிகைக்காரர்களுக்கு உண்மை உண்டு, அதே சமயம் இவர்கள் மறுப்பறிக்கை விடுவதற்கும் இவர்களுக்கு உரிமை. பொது வாழ்க்கையின் வந்துவிட்டால் விமர்சனம் என்பதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், இல்லைன்னா பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. பொது வாழ்க்கை ஜி ஸ்கொயர்னு ஒரு கம்பெனி, சபரீசனுடைய கம்பெனி, ஸ்டாலினுடைய மருமகனான் சொல்லப்படுது. உடனே இவர்கள் அவரை வைத்து தவறான விவகாரத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று மறுக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகம். ஆனால் அந்த பத்திரிகை ஜூனியர் விகடன் அவர்கள் மேலாம் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த போக்கை எப்படி பார்க்க? அதாவது ஜி ஸ்கொயர் யார் நடத்துகிறா, யாரெல்லாம் அதில் பினாமில் இருக்கிறாங்க என்பது ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். இப்போ ஒரு தவறுகளை வந்து கலைஞரை சொல்லியிருக்காரு, ஊடகம் என்பது காலத்தின் கண்ணாடின்னு நாங்கள் சொல்லலை, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தந்தையார் சொன்னது. ஊடகம் என்பது காலத்தின் கண்ணாடி, அந்த கண்ணாடி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற முகத்தை பாருங்கள், நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் நல்லதும் தீமைகளையும் அவர் தான் சுட்டி காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கலைஞர் அவர்கள் இருக்கின்ற முதலமைச்சர் இருக்கின்ற போது பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர் ஜெயகாந்தனும் அவருக்கும் கருத்து வேறுபாடு, துக்ளகாசியர் சோ ராமசாமி அவருக்கும் கருத்து வேறுபாடு. ஆனால் எங்கேயுமே அவங்க ஆயுதத்தால் மோதவில்லை, கருத்தால் மோதுகின்றாலும் தவிர்த்து இந்த மாதிரி ஜெயிலில் பிடிச்சி அரெஸ்ட் பண்ண உள்ள எண்ணம் அவங்களுக்கும் கிடையாது. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்கிறது, நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி கடந்த 3 ஆண்டு காலமாக ஒரு உண்மையை வெளியே கொண்டு வந்தால் அந்த பத்திரிகைகளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம்? இந்த எழுதக்கூடிய பத்திரிகைகள் யாரும் குபேரம் கிடையாது, சாதாரண ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கம் சார். வந்து அவங்க பிள்ளைங்களை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார். என்னுடைய தந்தையார் பத்திரிகையாளர், நான் ஒரு பத்திரிகையாளர், என்ன மாதிரி நான் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பத்திரிகைக்கார பண்ணுறேன் சார். வாடகை கொடுக்க கூட வசதி இல்லாமல் இருக்கிறாங்க சார். ஆனால் அவர்கள் புலனாய்வு துறையில் மிகப்பெரிய கில்லாடியாக இருக்கின்றார்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டு காலமாக எல்லாருக்கும் தெரியும் சார், இன்னைக்கு முதலமைச்சரை சுற்றி இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் சொந்த வெறுப்புக்காக இருக்கின்றாலும் தவிர்த்து முதலமைச்சரிடம் உண்மையான தகவலை சொல்வதில்லை. இது கோவலன் கதை போல்,
இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர் கைது காலையில் அவதூறு வழக்கு, மாலையில் கஞ்சா வழக்கு. ஆகவே தவறான தகவலை முதலமைச்சரிடம் சொல்லி தங்களுக்கு எல்லா விதமான சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிற ஐஎஸ் அதிகாரிகள் தவறான தகவலை கொடுத்து மக்களை திசை திருப்புகின்றார்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்களோ அல்லது அமைச்சரின் அரசு செயலர்களோ தங்களுடைய தொகுதியிலோ அல்லது தங்களுடைய லாகாக்களையோ வேளாண்மை துறை, கால்நடைத்துறை, விவசாயத்துறை, எந்த துறையிலாவது என்ன நடக்குது, தண்ணி கிடையாது, கிராமத்தில் விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது, நீர் குட்டைகளில் தண்ணி கிடையாது, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் இல்லாமல் மக்கள் எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு போராட்டம் நடக்குது. குடத்துடன் தண்ணியை குடத்தை கொண்டு வெளியே வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு சென்னையில் இருக்கிற மெட்ரோ வாட்டர்லாம் யாரு கொடுக்குறாங்க? அரசியல் ஆளும் கட்சி செல்வாக்கு உள்ளவர்களுக்கு, அவங்களுடைய கன்சல்டேஷன் கம்பெனிகளுக்கும் அவங்களுடைய கூட்டத்தினருக்கு தான் சப்ளை பண்ணுறாங்க. தவிர எங்கேயுமே தெருவில் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்குற மாதிரி உள்ள நிலைப்பாடு இல்லை. இன்னும் என்ன சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு அவங்களுடைய துறைகளிலே அவங்க என்ன நடக்குன்னு பார்த்ததும் கிடையாது, பார்க்க போகிறதும் கிடையாது. இதற்கு நோக்கம் என்னவென்றால் 2026 பட்டத்து இளவரசருக்கு மகுடம் சூட்ட வேண்டும். இந்த மகுடம் சூட்டதற்கு தமிழக அரசு செய்யக்கூடிய தவறுகள், கஞ்சா, போதைப்பொருள், ஜபார் ஜாதிக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை ஊடகம்தான் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. இந்த ஊடகத்தில் பாதி பேர் ஆளுங்கட்சியை தேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிவாஜி கணேசன் நீயே உனக்கு என்று நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்ந்த தாயாக வளர்ந்தவன் துய்பாட கூட்டங்களை அங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தெரிந்தும் அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாது போல் நடந்து கொள்வார்கள். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த உண்மையை, தமிழக அரசுடைய தவறுகளை, உண்மையான நிலைப்பாடுகளை வெளிக்கு கொண்டு வருவது சாமானிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் தான் இதை வெளியில் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அவர்களை போட்டு அடித்து மிதைத்து துவைத்து இப்படி பண்டிகைகளை கொஞ்சமாவது ஈவரக்கா இருக்கா சொல்லுங்க. அதாவது இதெல்லாம் ஆண்டவனுக்கு பிறக்காது சார். சார் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஜார்க்கண்டில் பாருங்க, ஒரு மாநில அமைச்சருடைய வீட்டில் 20 கோடி ரூபா, உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய வீட்டில், அவருடைய உதவியாளர் வீட்டில் 20 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க. நீங்க அப்படி என்றால் 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி துறையிலையோ, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், டிரான்ஸ்போர்ட், டிஃபிகோ, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை டிபார்ட்மெண்ட், நீர்வளத்துறை டிபார்ட்மெண்டில் ஒரு ரூபாய்க்கு 60% ஏப்ப முடிகின்றார்கள். 40% தான் வேலை நடக்குது சார். இதை பற்றி யாராவது கேட்குறீங்களா? இல்லை. இன்னும் ஒரே ஒரு தகவல் சொல்கிறேன் சார். தஞ்சாவூர் மாநகராட்சி சார்பில் சர்வதேச அளவில் அங்கே நிறைய நிகழ்ச்சி நடக்கும். தஞ்சாவூரில் 6.5 ஏக்கர் இடத்துல 68 கோடி ரூபா மதிப்பீட்டில் அங்கே அரசினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக 1500 இருக்கைகள் கொண்ட ஒரு கட்டிடம் கட்டுறாங்க. பல நிகழ்ச்சிகள் உலக அளவில் அங்கே தமிழ் மொழியும் நிறைய நிகழ்ச்சிகள், மாநாடுலாம் கூட்டத்துக்காக மாநகராட்சி சார்பில் 68 கோடி ரூபா நிதி ஒதுக்கி அதில் என்ன பண்ணுறாங்கன்னா 10/8/2023 அரசாணை எண்ணெய் 112 எண்ணெய் இப்போ இருக்கிற மாநகராட்சி உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் என்ன கார்த்திகேயன் உத்தரவிடுகிறார். இதற்கு அந்த பொது நிகழ்ச்சி மாநாட்டு மையம் மண்டபம், அது 1500 இருக்கக்குள்ள அதிநவீன வசதி, புதிய பேருந்து பக்கத்தில் திறந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை தெரியுமா? அந்த மையம், அந்த மாநாட்டு மண்டபத்தை சினிமா தேட்டராக வேலை நடக்குது. சினிமா தேட்டராக ஆக்கி 70% வேலை முடிஞ்சு போச்சு. இது முதலமைச்சருக்கே தெரியாது சார். நான் தலைமைச் செயலருக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் எனது நிகழ்ச்சி நியூஸை பார்த்துட்டு ஃபோனே எடுக்கல. தஞ்சாவூர் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஆமாம் சார், இது உண்மை தான், இதெல்லாம் மாநகராட்சி பண்ண. என்னென்னா, ஏற்கனவே இங்கே இருந்த மாநகராட்சி ஆணையர் ஒருவர் இந்த மேட்ரு அழகாக கவர்மெண்ட் ஆர்டரே மாற்றுறாங்க சார். அந்த அரங்கத்துக்கு பேர் என்ன பார்த்தீங்களா? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அரங்கம். அரங்கத்துக்கு பேர் என்னது? ஆளுங்கட்சி திமுகவில் உள்ள உங்கள் ஆட்சி, உங்கள் தந்தையின் பெயரில் உள்ள அரங்கத்தை உங்களுக்கு அரங்கமாக இருந்ததை இன்னைக்கு சினிமா தேட்டர் ஆகினது முதலமைச்சருக்கே தெரியாது சார். அப்போ இங்கே நடக்கிறது ஆட்சியா அல்லது உங்களுடைய ஆட்சியா இல்லை வேறு ஆட்சி நடக்குதுண்டா? அப்போ எப்படிப்பட்ட நிர்வாகம், மோசமான ஒரு நிர்வாகம் தமிழகத்தில் நடப்பது என்று இதுவே ஒரு சான்றிதழ் சார். எடுத்துக்கிறேன். ராமநாதன் எல்லாத்தையும் இணைச்சி. ஆமாம் ஐயா, பாக்கி ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது அந்த காலத்து சங்க காலத்து புலவர்கள் 2 அரசர்களுக்கு நடுவே போர் நடந்து கொண்டிருந்தாலும் போரை நிறுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துணிச்சல் மிக்கவர்களாக, அதாவது அன்னைக்கு ஔவையாரே அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது இவ்வளவு போர் நடக்கக்கூடாது என்பதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஊடகம் ஜெயா ப்ளஸ் டிவியை தவிர வேறு எந்த அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகள், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அலங்கோல ஆட்சி எதையாவது விவாத கருப்பொருளாக எடுத்துக்கொண்டு அவர்கள் நடத்துகிறாங்களான்னு பாருங்கள். அங்கே அந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சரே 30,000 கோடி ரூபா சம்பாதிச்சதாக இந்த
தலைமை குடும்பமே 30,000 கோடி ரூபா சம்பாதிச்சது, கலைஞர் அவர் வாழ்நாளில் சம்பாதிச்சதை விட அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஏதாவது ஒரு ஊடகம் விவாதிச்சதா? வேங்கை வயலாக இருக்கட்டும், இன்றைக்கி கந்தர்வ கோட்டையாக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், இதிலெல்லாம் மலக்கழிவுகளை கலக்கின்றார்கள், சாணியை கலக்கிறாங்க இந்த குடிநீர் தொட்டியில். அதை பற்றி ஏதாவது விசாரிக்கிறாங்களா? இன்றைக்கி சின்னத்துறை இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நாங்குநேரியில் வெட்டுப்பட்ட அந்த மாணவன் இன்றைக்கி மிக அதிகமான மார்க் வாங்கி இன்றைக்கி தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அவர் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மாணவர்களை மேற்படிப்பு படிப்பதற்கு ஏதாவது இந்த அரசாங்கம் உதவி செய்கிறதா என்பதை பற்றி இந்த ஊடகங்கள் ஏதாவது விவாதிக்கின்றனவா என்றால் எதையும் பற்றி விவாதிக்கிறது இல்லை. அது போதைப் பொருளாக இருக்கட்டும், அல்லது ஜாபர் சாதிக்க தம்பியை பிடிக்க முடியாததாக இருக்கட்டும், அல்லது செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி இவ்வளவு நாள் தலைவர் அசோக்கு எங்க இருக்காரு அப்படின்னு தெரியல. ஆனா இந்த காவல்துறை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏவல் துறை அப்படியே ஏதாவது யூடியூபரை கைது செய்யணும்னா அப்படியே பாஞ்சு போய் பிடிப்பாங்க. எங்கள் மாநில நிர்வாகி எஜ்ஜி சூர்யா அவர்கள் ஒரு கருத்து படம் போட்டிருந்தாங்க. அதாவது மலக்குழியில் இறங்கி இன்னைக்கும் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. நீங்கள் ஆமாம், இன்னைக்கு வேலை செய்கிறாங்க, இறந்து போகிறாங்களே. இல்லைன்னா நம்ம இல்லைன்னு கூட சொல்லிடலாம். இறந்து போகிறாங்க. இதையெல்லாம் மனிதநேயம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் கேட்க மாட்டாங்களா? இந்த எம்பி, மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேட்க மாட்டாரான்னு ஒரு கருத்து படம் போட்டார். அவர் கருத்துரை போட்டார். உடனே அவர் மேலே கம்ப்ளைண்ட்டு, அவரை கைது செய்து சிறையில் அடைத்தாங்க. அதற்கு பின்னால் என்ன விசாரணை நடந்தது அப்படின்னே தெரில. அதுக்கப்புறம் பெயிலில் வந்தோம். அது பாட்டில் அந்த வழக்கு. இப்படி யூடியூபர்கள் மேலெல்லாம் வழக்கு போடுறாங்க. இப்ப இந்த 4 பேருமே யூடியூப்ல முக்கியமான ஆள். அதுதான். இப்போ உங்களுக்கு ஆபத்து இருக்கா? நிச்சயமா இருக்கும். பாக்கி பேசுவார். ஆமா, பாக்கி பேசுவார். பாடலோடு பேசுவார். ஆமா, பாக்கி பேசுறார். நாளைக்கு இப்போ உங்களுக்கு ஆபத்து இருக்கு. அதாவது ஆமா, திமுக ஆட்சியில ஜனநாயக முறைப்படி யூடியூப்ல கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கு. ஆமா, அதாவது இப்ப அந்த சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, ஆமா, அவர் சொன்ன அந்த குறிப்பிட்ட யூடியூப் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சவுக்கு மீடியாவை இன்னைக்கு முடக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரையா மிரட்டி ஒன்று ரிசைன் பண்ண வைக்கிறாங்க, அல்லது மற்றவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கி வைக்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு அவதூறாக ஏதாவது யார் மேலேயாவது காவல்துறை மேலேயோ அல்லது அரசாங்கத்தின் மீது பேசினா 500 ஐபிசியில் டெஃபமேஷன் போடலாம். ஆமாம், டெஃபமேஷன் போடலாம். 500 ஐபிசி இருக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நான் இருக்கலான்னு சொல்கிறேன். அந்த மாதிரி 500 ஐபிசியில் போடலாம். அல்லது மாநகராட்சி வழக்கு சிவில் வழக்காக 1 கோடி ரூபா 10 கோடி ரூபா அவர் சொல்வது ப்ரூவ் பண்ணுறதா இருந்தால் அவர் பெட்டியலி அவர் சாட்சி சொல்லட்டும். ஆனால் இப்போ ஆபத்தான போக்கு என்னன்னா, இப்போ கஞ்சா கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பேசுபவர்கள் மீது. ஏன்னா கிட்டத்தட்ட 90 வேலை கஞ்சா கேஸ் ஏன் போடுறாங்கன்னா, நீங்க ஒரே கஞ்சா நிறைய நடமாடுதுன்னு சொன்னா, கஞ்சா நடமாடுறதுன்னா கஞ்சாவை பிடிக்கிறவனை விட அந்த ஜாபர் சாதிக்கோ அவனோட தம்பியவோ பிடிக்கிறத விட இந்த மாதிரி யூடியூபர்கள் மேலே 450 கிராம் 550 கிராம் அப்படின்னு போட்டாங்கன்னா அவர்கள் வாயை மூடிக்கொள்வார்கள் அப்படிங்கிற எண்ணம் தான். இந்த மாதிரி ஒரு ஆபத்தான போக்கை பத்திரிகையாளர்கள் கண்டிக்கல அப்படின்னு சொன்னா இந்த போக்கு தொடரும். நிச்சயமாக இது ஆபத்தான போக்கு. ஊடகவியலாளர்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனையும் விவாதிச்சாதான். அடுத்தடுத்து இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர், நான் ரொம்ப ஜூனியர், உங்களை கம்பேர் பண்ணும்போது நான் ஒண்ணுமே இல்லை, நீங்க எவ்வளவு பெரிய, அதுதான் உண்மை. இப்போ நான் என்ன கேட்க, நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம். தமிழ்நாட்டில் 700 கோடி ரூபா கனிம வள கொள்ளை பெரிய பரபரப்பாக ஏற்படுச்சு. இங்கே ஒரு அமைப்பு அதை குறித்து பெரிய டிஸ்கஸ் பண்ணாங்க. ரெண்டாவது நம்ம டாஸ்மாக்கு, போதை கலாச்சாரம், லஞ்சம், பொதுப்பணித்துறை நடப்பது, வேங்கவயல், நாங்குநேரி சம்பவம், மழைநீர் வடிகால் வாரியம், தூத்துக்குடி, வேளாச்சேரி போன்ற மலையில் ஏற்பட்ட பாதிப்பு, கோயம்பேடு, கிளாம்பாக்கம் கொண்டு போட்டது, 88 கோடி ரூபாயில பேனா வைத்தது, சாதிய குறைபாடுகள், இப்படி விவாதிக்காத தலைப்பே இல்லையா இதுல. இது எல்லாம் தனிப்பட்ட பகையில விவாதிக்கப்பட்டது அல்ல, சமூக நோக்கத்தோட. இதுல எந்த தலைப்பாவது தனிப்பட்ட பகையா? ஜெயா டிவிக்கும் மற்றவங்களுக்கு தனிப்பட்ட பகையா? வேங்கவயல் ஜெயா டிவிக்கு என்ன இருக்கு? இங்கிருந்து மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு கிளாம்பாக்கத்துக்கு போறான்னு பல நாட்கள் விவாதித்தோம்.
நான் ஒரு சிறிய ஊடகவியாளர், நீங்கள் ஒரு அனுபவமானவர். நான் என்ன கேட்குறேன், இது குறித்து தமிழ்நாட்டின் ஒரு கவலையோடு சொல்லுகின்றேன், பலர் யாரும் பேசுவதே இல்லை என்ற குறையைத்தான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியாக வைக்கிறேன். நிச்சயமாக இதில் நான் முழுக்க முழுக்க உடன்படுகிறேன். இந்த இந்த விஷயத்தில் பொதுவாக நான் சொல்கிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. சொல்லுங்கள். இந்த ஊடகத்தை பொறுத்தவரை எனக்கு பூரண சுதந்திரம் உண்டு. நான் எதையும் பேசலாம், எதையும் கட்டுப்படுத்துறதில்ல. அதே மாதிரி தலைப்புகள் கூட நீங்கள் சொன்ன மாதிரியான சமூக விழிப்புணர்வு சார்ந்த தலைப்புகள் தான் அவ்வளோ அத்தனையும். அதனால ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். அது ஒரு பக்கம். இது பொதுவான தகவல் சொல்லிடுறேன். இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலை என்னன்னா, நான் ஸ்டாலின் அவர்களை மதிக்கிறேன், சந்தித்தும் இருக்கிறேன், பேசியும் இருக்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்பாளர் தான், இருக்கட்டும், அதுக்கு இல்லை, நான் குறை சொல்லலை. கலைஞர் கருணாநிதி காலத்தில் அவரும் கோவப்படுவார் பத்திரிகையாளர் கேட்டால். ஆனால் ஒரு விஷயத்தை அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றால் முதல்ல தீர்க்கத்துக்கு முயற்சி செய்வார். எப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். அப்போது அமைச்சராக இருந்தவர் பூங்கோதை ஆலடியார்னா அவர்கள் மீது ஒரு புகாரை சுப்பிரமணியசாமி எழுப்பினார். அது ஊடகத்தில் வந்தது. முதல் வேலையாக என்ன பண்ணார், அந்த அமைச்சரை, அம்மா நீ ரிசைன் பண்ணிட்டு போ. அப்புறம் விசாரித்து அதில் உண்மை பொன்மை எல்லாத்தையும் பார்த்து தீராய்ந்து இது பண்ணார். செய்தியாளர் கூட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேள்வி கேட்பார், ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், யோசனைகள்லாம் கேட்பார். நான் என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை திமுகவினால் கடும் புகாரை சொல்லுவாங்க, எல்லா தளங்களையும் சொல்லுவாங்க. நான் பெரிதும் மதிக்கிறேன் என் அன்புக்குரிய நண்பர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை செய்தியாளர்களை சந்தித்தார்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, செய்தியாளர்களை சந்தித்தால் செய்தியாளர்கள் மாண்புமிகு முதலமைச்சரே இப்படிலாம் இருக்குது, இதை ரெக்டிஃபை பண்ணுங்கள், தீர்வு கண்டால் எல்லா விஷயங்களும் முதலமைச்சருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் பத்திரிகையாளர்கள் நடக்கும், எல்லா ஊடகத்தினரும் பத்திரிகையாளரும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வருவது ஆட்சிக்கே நல்லது. ஒரு உதாரணம், ஒரே ஒரு சின்ன விதானம் இதில் ஒன்றை விட்டுட்டு, அந்த ஆமரி பஸ்ஸில் கொள்ளையடிச்சாங்கல்ல 4000-5000, அதை குறித்து நம்ம தான் வாதம் நடத்துகிறோம். ஆமரி பஸ்ஸில் இது மாதிரி போக்குவரத்து காலங்களில் பாருங்க, இது எவ்வளவு மிக முக்கியமான காமன் மேனை பாதிக்கிறது, சாமானிய மக்களை பாதிக்கிற விஷயங்களை பத்திரிகையாளர் ஆமணி பஸ்ஸினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட நேரடியாக பேட்டி கண்டோம். அதான் இது மாதிரியான விஷயங்கள் பத்திரிகையாளர்கள் அவங்க நல்லது அவங்க சொல்றது சரியா இருக்குன்னா திருத்திக்கலாம். சப்போஸ் அவங்க மிகைப்படுத்துகிறாங்க, சில பத்திரிகையாளர் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பத்திரிகை சொல்கிறேன், ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ பெருந்தலைவர் அப்பழுக்கில்லாத உத்தம தலைவர் காமராஜர் வாடகைக்கு வசித்த ஒரு இல்லத்திர புகைப்படம் எடுத்து ஒரு பத்திரிகையில் போட்டாங்க. ஏழை பங்காளின் பெங்களாவை பாரீர்னு. எந்த பத்திரிகையும் நான் சொல்ல விரும்பலை. அதெல்லாம் அப்போது முதலமைச்சராக இருந்த எளிய வாழ்க்கை வாழ்ந்து இறந்த நம்மை விட்டு பிரிந்த அந்த உத்தம தலைவர் போட்டையா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னார். நடவடிக்கையெல்லாம் எடுக்கலை, அவர் முதலமைச்சராக இருந்தவர். அப்படி மிகைப்படுத்தி எல்லாம் செய்தி வெளியிட்டால் இக்னோர் பண்ணியிருக்காங்க. பழைய தலைவர்கள் அப்படி பண்ணியிருக்காங்க, அண்ணா கூட அப்படி செய்திருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, தவறு என்றால் விசாரித்து தீர்வு காணுங்கள், இல்லை என்றால் நடவடிக்கை செய்யுங்கள். இந்திய தமிழக அரசியல் வரலாற்றில், பத்திரிகை உலக வரலாற்றில் ஒரு பத்திரிகை பறிமுதல் செய்யப்பட்டது என்றால் துக்ளக் இதழ் 1971. துக்ளக் இதழில் தமிழ்நாட்டில் ஒரு சம்பவத்தை படம் பிடித்து காட்டியது. குறை கூட சொல்ல, ஃபோட்டோஸ் தான் போட்டாங்க. அந்த பத்திரிகை வெளியே வரக்கூடாது என்று காவல்துறையினர் அந்த பத்திரிகையை எடுத்துகிட்டு போகிற ஏஜென்ட்டுகள் விற்பனையாளர்கள் மடக்கி பத்திரிகைகளை பறிமுதல் செய்தார்கள். இது நடந்த சம்பவமா இல்லையா? அதாவது செய்திகளே தெரியக்கூடாது என்கிற ஒரு எண்ணம். இந்த சமயத்தில் நான் இன்னொரு தகவலை நான் சொல்லியானோம். இந்த யூடியூப் என்கிற கலாச்சாரம், சமூக ஊடகம், ஏனென்றால் இது காலத்தின் வளர்ச்சி இல்லை, நாம் காலத்தின் வளர்ச்சி நான் எல்லோருக்கும் கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை உண்டு. அதுதான் நம்ம அரசாங்க சட்டம் நமக்கு கொடுத்துருக்கு. அவர்களும் கட்டுப்பாடோடு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும். நான் சவுக்கு சங்கர் சொல்கிற கருத்துக்கள்லாம் நான் ஏற்றுக்கிறேன்னு கிடையாது. எனக்கு உடன்பாடு. ஜனநாயகத்தை பற்றி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்கள் கருத்தோடு எனக்கு முற்றிலும் உடன்பாடு இல்லை, ஆனால் உங்கள் கருத்தை நீங்கள் சொல்வதை யாராவது தடுத்தால் உயிரை கொடுத்தேனும் தடுப்பு. பாக்கி ஒரு சின்ன உதாரணம், இன்னும் ஒரு 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. இந்த ரிசல்ட்டில் மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார்.
நிச்சயமாக ராகுல் தான் ஆவார் ஒரு சொல்லுவார். இது ஒரு கருத்து சுதந்திரம். அது அவங்களுடைய 400 பிடிக்குன்னு சொல்றது கருத்து சுதந்திரம். அவ்வளவுதான். 100 தான் பிடிக்குன்னு சொல்றது கருத்து சுதந்திரம். அவ்வளவுதான். சொன்னா உள்ள பிடிச்சு போடுவோம்னா அதுதான் அப்ப சகிப்புத்தன்மையின்மை. ஏன்னா டிடிஎஸ் நீங்க 400 பிடிச்சி வரும்னு சொல்லுவீங்க, இவரு 100 பாரு, நான் 50 பிடிச்சி உள்ள போட்டா அதுதான் கருத்து உண்மை எப்படி தெரிய போகுது 4ஆம் தேதி. ஆகையினால கருத்து சுதந்திர கருத்துக்களை சொல்லுங்கள். as long as it doesn't affect anybody individually. அப்படியே இருந்தாலும் நான் சுஃபியானை பற்றி ஒரு அவதூறாக பேசிட்டேன்னா சுஃபியான் என்ன அரெஸ்ட் பண்ணுறது கைது செய்வதற்கு பதிலாக நீங்கள் மான நஷ்ட வழக்கு தொடங்கலாம் இல்லையா? நண்பர் வழக்கறிஞர் ராமநாதன் சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம். அப்ப தப்பு பண்ணியிருந்தா நான் உள்ள போவேன். டிஃபமேஷன் ஷூட் கிளைம் பண்ணலாமே. அதுக்காக நான் கஞ்சா ரைட் இருக்கு இல்ல, சட்ட ரீதியாக ஒரு பிரிவு இருக்கு. என்ன பிரிவு? சவுக்கு சங்கர் சொல்வது மிகைப்படுத்தலாம். கிரிமினல்ல 499 500 ஐபிசி. அதைத்தான் சொல்ல வரேன். சவுக்கு சங்கர் அவருடைய காணொலி நேர்காணலையும் பார்த்தேன். நான் முழுக்க 1 மணி நேரத்துக்கு மேலே போகுது. அந்த நேர்காணல்ல பல விஷயங்கள் அதீதமாக பேசுகிறார், இல்லைன்னு சொல்லலை. அதுல இப்ப எனக்கும் உடன்பாடு இல்லை, உடன்பாடு உண்டா, 2 அம்சங்களும் உண்டு. ஒருத்தர் பேசுறதுல எல்லா இதுலயும் யாருக்கும் உடன்பாடு இருக்க முடியாது. ஆனா அது எப்படி கையாள்வது, ஹேண்டில் பண்றது, அதை அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம், எச்சரிக்கை விடுக்கலாம். அந்த ஊடகத்துக்கு கூட நீங்க நோட்டீஸ் அனுப்பலாம், இப்படி எல்லாம் செய்யாதீங்க, மறுப்பு போடலாம். இன்றைக்கு தானே சுதந்திர நான் ஒரு செய்தியை போட்டேன்னா இல்லை அவர் சொல்வது தவறு, அதே இடத்துல அதே அளவுக்கு பிரச்சனை வைக்க வேணும். நான் போட்ட செய்தியை தினமணியில் பணியாற்றிய போது தவறானது என்று மறுப்பு வந்து அதே பகுதியில் அதே அளவுக்கு செய்தி வெளியிடப்பட்டது. அப்படி வெளியிடும் போது உங்க மதிப்பு உயர்ந்துரும். ஆமா, ஊடக சுதந்திரம், ஊடகம் அதையும் ஏற்றது. உங்க மதிப்பு உயரும். செய்தியாளர் தவறான கருத்துக்கு நான் வருந்துகின்றேன். எஸ், அது மாதிரி பண்ணிடணும். அது மாதிரி பண்றது தான் நல்லது. அது மக்களுக்கு தெரியும். சரி, டிடிஎஸ் சொல்லுங்க. காமராஜ் ஐயா இறக்கும்போது 100 ரூபாயும் ஒரு துக்ளக் புத்தகம் தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அவர் அண்டங்காக்கான்னு திட்டினாங்க. இன்றைக்கி இருக்கிற யாராவது ஒரு மிகப்பெரிய தலைவர் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரியான ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தினோம்னு சொன்னால் நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன். இதுதான் ஆக்சுவலாக பிரச்சனை. இவங்க தான் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க. அண்ணாமலை ஐயா G² பற்றி தெளிவாக பேசினார். ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியல. மான நஷ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னாங்க. அப்புறம் போட்டு சைதாப்பேட்டில் கூட்டத்தை பார்த்துட்டு ஐயா விட்டுறையான்ட்டு கிளம்பிட்டாங்க. இன்னி வரைக்கும் அந்த கேஸ் எதுவும் ஃபர்தராக நடக்கவே இல்லை. சில பத்திரிகைகள்லாம் ஏப்ரல் 15ஆம் தேதி அன்றைக்கி 14ஆம் தேதி அண்ணாமலை சொல்கிறாரு 1,30,000 கோடி இந்த 9 பேர்கிட்ட இருக்குங்கிறாரு. அடுத்த நாள் RS பாரதி மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு சொல்கிறாரு. அதுதான் தலைப்பை போட்டாங்கயா, இன்னி கிழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்த்தா யாரும் காணும். அதுக்கப்புறம் மான நஷ்டமே இருக்காது. ஆமாம், ஒருவேளை கஷ்டமாயிடுச்சு. ரஞ்சனா நாச்சியாராக இருக்கட்டும் அல்லது உமா கார்கியாக இருக்கட்டும், திருத்தணி ரஞ்சன் சார் அவரை பண்ணிட்டாங்க, அவர் மகன் செத்துட்டான் சார். இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க? அதாவது அர்த்தம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்தியாவிலேயே 51 பாரத் ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. அதில் அதிகமாக வாங்கியது தமிழ்நாடு, 9 பாரத் ரத்னா. ஒருத்தர் கூட திமுக இல்லை. அப்போ 60 வருடமாக நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, திராவிட கட்சியில் இருக்கீங்க. வாங்கினது யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும்? MS சுப்புலட்சுமி, MS சுவாமிநாதன், இப்போ கொடுத்தாங்க C சுப்பிரமணியம். 9 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் நான் வாங்க முடியல? நான் அப்போ இத்தனை வருடமாக இந்த ஆட்சியில் இருக்கேன், என்னால் ஏன் பாரத ரத்னா வாங்க முடியல அப்படின்னு ஒரு சின்ன சுய பரிசோதனை செய்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தெரியும். திராவிட கட்சிகளுக்கே சொல்லுவேன். இப்போ எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா கொடுத்தது நீங்கள் விமர்சிப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன். விமர்சிக்கிறாங்க, அது முக்கியம் இல்லை. மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா மக்கள் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? அதுதானே முக்கியம். அப்படி ஏற்றுக்கின்ற அளவுக்காவது நீங்கள் உயர்நிலைக்கு வர வேண்டாமா? அரசியல்வாதிகள் இன்னைக்கு பேசுவாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, நான் அதை மதிக்கிறது இல்லையா? பத்திரிகையாளர் இந்து ராம் மாதிரி மிகப்பெரிய பத்திரிகையாளர் ஒரு இடத்துல களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாரு. நீ தப்பு பண்ணிட்ட, நான் உண்மையில வன்முறை கேஸ் போடலான்னு பெரிய போராட்டம் நடக்குது. ஒரு இடத்துக்கு மட்டும் நடக்குது. அப்போ மற்றதெல்லாம் எப்படி பயம் வரும்? எல்லாத்துக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகைன்னு நான் சொல்ல விரும்பல. எந்த பத்திரிகையாக இருந்தாலும் போராடணும்னு முடிவு பண்ணால் அனைவருக்குமான போராட்டமாக அது இருக்கணுமே ஒழிய ஒரு சார்பு போராட்டத்துக்குள்ளே நீங்கள் ஒன்று வேண்டாம் ஐயா 5 சவரன் நகை
கம்மியாக இருந்ததுன்னா கடன் ரத்து அப்படின்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்கள் கொடுக்கல, எங்கள் எல்லோடைய நகையும் இதுவாகிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, அடமானத்திலே முடிஞ்சிட்டேன், நான் ஒரு 4-5 வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து போடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உடனே என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உண்மை தானே? நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னது உண்மை தானே? விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுப்பேன்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, கொடுக்கல அப்படின்னு நான் எடுத்து 1000 ரூபாய் சொல்லணும். எல்லாருக்கும் சொன்னீங்க, ஆனா கொடுத்தது 1,06,00,000 தான். கணக்கு பார்த்தா 1,60,00,000 வருது. அதுலயும் சரியான டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா சொல்லணும்ல. சொல்லும். இப்படி சொல்லும் போது ஒன்றும் வேண்டாம் ஐயா, புது மின் மோட்டார் வாங்க 10,000 ரூபாய் கடன் இது தள்ளுபடி மானியம் கொடுப்பேன்னு நாங்கள். நான் எத்தனை கனவுகளோட ஓட்டு போட்டிருப்பேன். ஆமா, அப்போ நான் ஒரு ஓட்டு போட்டுட்டு அது எனக்கு நடக்கலன்னு உடனே என்னுடைய கோபம் வேற மாதிரி வந்துருச்சுன்னா, இப்ப தம்பி சொன்னாரு நம்ம உதயநிதி, எல்லாரும் கொண்டு அடகு வைங்க உடனே கிடைக்கும், வாங்கிட்டு போயிட்டு 48 லட்சம் பேர் கடன் வச்சாங்க. எத்தனை பேர் கிடைச்சது? வெறும் 12 லட்சம் பேர். கடைசியில் அதுக்கு வந்து இந்த சங்கத்தில் இருந்தால் தான் முடியும், அதுக்கு இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு கருத்து வருது ஐயா, இன்னைக்கு என்னால் அதை சொல்ல முடியும், ஆனால் நாளைக்கு என்ன அரெஸ்ட் பண்ணிடலாம் வாய்ப்பு இருக்கு. ஜூன் 4ஆம் தேதிக்கு மேலே அஃபிடவிட்டில் மேகேதாட்டு அணை கட்டலாம் என்று தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுப்பதற்கான சாத்தியம் இருக்குன்னு ஒரு வார்த்தை வருது. சரி, நான் பயப்படுறேன், நான் டெல்டாக்காரன். சரி, அப்போ இது மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு நான் போடுறேன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ற பொறுப்பு அரசாங்கத்துக்கு. அப்படி இருங்க. இன்னொரு முறை உங்களுக்கு நம்ம டைம் இருக்கு. பாக்கி நான் ஏதாவது சொல்றீங்களா? அதாவது இந்த விஷயத்த இன்னொரு மாற்று கருத்தையும் சொல்லிட்டு கிளம்பலாம். அரசாங்கமும் கருத்து சுதந்திரத்தை பறிப்பது ஒரு பக்கம், ஊடகங்களும் தங்களை நெறிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இப்போ சமூக ஊடகம்னு ஒவ்வொருத்தருமே ஊடகம் ஆயிட்டாங்க. எவ்ரி மேன் இஸ் அ சிட்டிசன் ஜேர்னலிசம் என்று வந்திருக்கு. அப்போது அவர்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்குது. ஊடகங்களும் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பொறுப்போடு நடந்துக்கிட்டு அதை சொல்லலை, தனிநபர் சார்ந்த யூடியூப் போன்ற அமைப்புகளும் பேசுவது சொல்வது கருத்துக்களை ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். திரு ராமநாதன், இப்போ சசிகலாமாவை இந்த விவகாரத்தை பத்திரிகை சுதந்திரத்தெல்லாம் பேசணும், அது பேசிக்கிட்டே இருப்போம். அவருடைய அந்த வலைத்தள பதிவில் ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மனுஷன் வெளியே போக முடியாத அளவிற்கு வெப்பம் தாங்க முடியல. வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து நாசா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் சென்னை ஆபத்தான லெவலு, அதிகமான புயல்களும் வெப்பத்தாக்குதலும் நம்மை நோக்கி இருக்கிறது என்ற ஒரு கவலையான பதிவு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சசிகலா அம்மையார் தமிழ்நாட்டில் இந்த கோடை காலத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான வெயிலின் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு, தொடர் மின்தடை. இப்போ நாம் தொடர் மின்தடையை நடந்துக்கிட்டு இருக்கிறனால இதை உடனே அரசு சரி செய்யணும் அப்படின்னு மக்களின் குரலாக வைக்கிறார். இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், நாமக்கல் எல்லா இடத்துலையும் 4 மணி நேரம் இல்லை. ஆமாம், இன்னைக்கு தஞ்சை விவசாயிகள் கும்பகோணம் மின்வாரிய அலுவலகத்திற்கு முன்னால் கண்ணை கட்டி கொண்டு போராட்டம் நடத்துகிறார்கள். அதாவது மும்முனை மின்சாரம் 24 மணி நேரமும் வழங்கணும். ஏனென்றால் நாற்று பாவி நட்டு இன்னைக்கு அறுவடை நடக்கக்கூடிய நேரத்தில் தண்ணி இல்லை. ஒரு 15 நாள் 20 நாள் இன்னைக்கு தண்ணி 24 மணி நேரம் கொடுத்தா தான் நீங்கள் இப்போ இந்த பயிரை காப்பாற்ற முடியும், ஏதாவது விளைய வைக்க முடியும், ஏதாவது போட்ட காசையாவது நம்ம அறுவடை பண்ணலாம், ஏதாவது வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது கொஞ்சம் மாடு கண்ணுகளுக்கு வைக்கலாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விவசாயிகள் கெஞ்சுகிறார்கள், கதறுகிறார்கள். டெல்டா விவசாயிகள் இன்னைக்கு கெஞ்சுறாங்க. இன்னைக்கு கும்பகோணத்தில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. நாடு முழுவதும் விவசாயிகள் மின்வாரிய அலுவலகம் முன்னால் போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த அரசாங்கத்தை பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிஜேபியிலிருந்தோ அன்புமணி ராமதாஸ், சசிகலா அம்மையார் எல்லாருமே இன்னைக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில், தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தை பொறுத்தளவில் இது முழுமையாக எல்லா விதங்களிலும் தோல்வி அடைந்த அரசாங்கம். ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, மேகதாட்டு அணையை நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு பின்னால் அறிவிப்பு வரலான்னு சொன்னார். உண்மைதான், அறிவிப்பு வரும். கலைஞர் காலத்திலேயே கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி இந்த 3 அணைகளை கர்நாடகா கட்டிக்கொள்வதிலே எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே சொன்னவங்க தான். இன்னைக்கு ஜனவரி மாதத்திலிருந்து இந்த மே மாதம் இன்றைய தேதி வரையும் 54% நீரைத்தான் பங்கீட்டு அளவிலே தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறது. மித்த 46% கொடுக்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காவிரி ஒழுங்காற்று வாரியமும் சொல்லுகின்றது. இன்னைக்கு அந்த எதையுமே கேட்பதற்கு தயாராக இல்லை. இவங்க கர்நாடக காங்கிரஸ் கட்சிக்கு
கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு இவர்கள் தமிழ்நாட்டை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்காங்க. காவிரி நீரில் இவர்களால் நியாயம் பெற்று தர முடியவில்லை. முல்லை பெரியாறு அங்கேயும் ஆட்சி நடத்துகிறாங்க, இவர்களுடைய கூட்டணி அரசாங்கம் தான் ஆட்சி நடத்துகிறாங்க. ஆனால் இதையெல்லாம் பேசுனா, அதாவது ஏனென்றால் வனவாசம் இம்மென்றால் சிறைவாசம் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரன் ஆட்சியை பற்றி சொல்லுவாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது நம்ம வந்து பேசினோம்னா, யூடியூப்லேயோ அல்லது இந்த டிவிலேயோ எதுலையோ பேசுனா வழக்கு மேல் வழக்கு உடனே, அதாவது இந்த வழக்குக்கு கூட நீங்கள் வழக்கு போட்டால் பரவாயில்ல, அதாவது இப்போ இது நீதிமன்றத்தில் உடைச்சிட்டு வந்துடலாம். கஞ்சா கேஸு போடுறது, இன்னும் அதை விட போதை மெட்டாபத்தமீனோ அல்லது நாளைக்கு பெரிய பெரிய புது புது பேர்ல ஏகப்பட்ட இந்த போதை வஸ்துக்களை வைத்து வழக்கு போட்டால் ஒரு தனி மனிதனால் சமாளிக்கவே முடியாது. அந்த நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த அரசாங்கம் செய்கிறது. ஏன்னா மற்ற ஊடகவியலாளர்கள் எல்லாம் வாயை அடைச்சிட்டாங்க. இந்த அரசாங்கத்தை பற்றி எந்த விதமான விமர்சனமும் செய்வதே இல்லை. வேற வேற தலைப்பு. ஆமாம், எந்த விமர்சனமும் செய்வதே இல்லை. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்குமா இருக்காதா என்பதை பற்றி தான் மற்ற ஊடகங்களுக்கெல்லாம் பிரச்சனை. ஆனால் நம்ம டிவிலையாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி மக்கள் சப்ஜெக்டை எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுல எனக்கு வந்து சந்தோஷம் தான். டிவியில் யாவது இல்லை, டிவியில் மட்டும்தான், நம்ம டிவியில் மட்டும்தான் நம்ம டிவியில் 19 தலைப்பு கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் ஒவ்வொரு நிகழ்ச்சி ஃபைலில் போட்டு நானும் என்னென்ன தலைப்புன்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் நானும் பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். மற்ற டிவிகளை பொறுத்த அளவில் இந்த அரசாங்கத்தை விமர்சிப்பதை ஏதோ குற்றமாக கருதுகிறார்கள். ஆமாம், பாவமாக நினைக்கிறாங்க, குற்றமாக நினைக்கிறாங்க. அதனால இந்த இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லனும் கெடும் என்பதை போல கேள்வி எடுத்துக்கிறேன். ஆமாம், படித்தவன் சூதும் வாதும் பேசினால் போவான் போவான் ஐயோவென்று போவான்னு பாரதியார் பாடினாரு. 2026 தேர்தலை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அரசாங்கம் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். சொல்லுங்க, நிறைவு கருத்து. அதாவது தமிழ்நாட்டில் சார் இன்றைக்கி 38 மாவட்டத்தில் எந்த கிராமத்திலாவது நீங்கள் ஆய்வு பண்ணால் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார். மிகப்பெரிய அதாவது வறுமை வந்து என்பது வெளிப்படையாக அரசாங்கம் அறிவிக்காத ஒரு நிலைப்பாடில் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ 2010 கடந்த மாதம் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்ட அறிவிச்சாங்க. இந்த தேர்தல் ஆணையம் இந்தியா அளவில் 5000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. சென்னை மாநகராட்சியில் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை மாநகராட்சி லிமிட்டு. இந்த மாநகராட்சி லிமிட்டில் 15 மண்டலத்தில் ஒவ்வொரு மண்டலத்திலையும் தேர்தல் பணினா டெஸ்க்கு போடுறது, பெஞ்சு போடுறது, செமினார் போடுறது, வாக்காளர்களுக்கு கேன் தண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் இந்த செலவில் தான் வருது. ஒவ்வொரு மண்டலத்திலையும் முறைஞ்ச 40 லட்சம் 50 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க சார். இந்த பணம்லாம் என்ன பணம் தெரியுமா? ஒவ்வொரு மண்டல உதவியாளரும் வாங்கி அதை A2E பேரில் பில்லை போட்டு மொத்தமாக சோகா பண்ணிட்டாங்க. இது அரசுக்கு தெரியாதா? இதுதான், அதாவது ஒரு பத்திரிகைக்காரன் நான் சுட்டி காட்டுறேன் சார். வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் சொல்லல, அதாவது மக்களுடைய பணிகளை அவங்க தங்களுடைய துறைகளை தங்களுடைய குடும்பத்துக்காக அந்த துறையை பயன்படுத்துகிறாங்களே தவிர்த்து அந்த துறையை லீகலான, அதாவது வயலில் ஒரு விவசாயி கூட என்ன பண்ணா அம்மா வரப்பு பிள்ளை வரப்புன்னு சொல்லுவாங்க. அது தண்ணி வரும்போது வாய்க்கால், அப்புறம் சிறிய வாய்க்கால், வடிகால், அப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த ஒரு விவசாயத்துக்கு கூட ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய அதை கூட இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது சார். நீங்கள் தமிழ்நாட்டில் கிராமத்தில் பாருங்கள், தண்ணி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வறுமை மிகப்பெரிய தாண்டமானது. இன்றைக்கி +2 ரிசல்ட் வந்திருக்கு சார். இன்றைக்கி +2 ரிசல்ட்டை இன்றைக்கி காலைல 9:30 மணிலேருந்து இன்றைக்கி வரையும் என்கிட்ட 15 ஏழை மக்கள் ஃபோன் பண்ணுறாங்க, பிள்ளைங்க பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா பிள்ளை மார்க் வாங்கிட்டா, படிக்கிறதுக்கு காசு இல்லை ஐயா, ஒரு 50,000 வருஷத்துக்கு கொடுக்கலாம் சார், அது மூலம் எங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன் இந்த அரசாங்கம் நினைச்சா இந்த அரசாங்கம் அறிக்கை கொடுக்கலாமே, இந்த மாதிரி பிள்ளைங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தா +2 மாணவர்கள் மேல் படிப்புக்கு காத்துட்ருக்குறாங்க, தொண்டுல நீங்கள் உதவி செய்ய முடியாதா, நீங்கள் கருணை செய்ய முடியாதா, உங்கள்கிட்ட இல்லாத பணமா சொல்லுங்கள். ஆனால் என்ன நீங்கள் பண்ணீங்க சொல்லுங்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே கிடையாது சார். திறந்து பார்த்தோம், பறந்து போச்சு, கஜானா காலி, மக்களுடைய வயிறு காலி, எல்லாமே காலி காலி காலி. இதை வந்து காலி பெருங்காய டப்பா, இதில் வாசனை பலமாக இருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் சுட்டி காட்டினா பத்திரிகாரம் பொல்லாதானா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தான் சொன்னீங்க சர்வாதிகாரியாக ஆவேன்,
யார் தவறு செய்தாலும் நான் விட மாட்டேன்னு சொன்னீங்க. பத்திரிக்காரங்க ஒரு தவறை சுட்டி காட்டாங்கன்னா நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். ரமன், அது இந்த இவங்க பண்ண மாதிரியான மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி விவகாரங்கள் ஒரு ஆபத்தான முன்னுதாரணம். ஆபத்தின் முன்னுதாரணம். அதனால தான் படிச்சு படுத்தி தியாகத்தில் சின்னமா சொல்றாங்க, தவறு பண்ணாதீங்க, இது மக்கள் ஆட்சின்ற நீங்க இதில் காட்ட வேண்டும், மக்களுக்கான பணிகளை செய்யுங்கள், 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, நீங்க உங்க குடும்பத்துக்கான ஆட்சி நடத்தாதீங்கன்னு சொல்லி சொல்லி தானே காட்டுறாங்க. ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் அந்த அரசாங்கத்தில் விடியா அரசாங்கம் எப்பப்போ மக்களுக்கு பிரச்சனையோ, எப்பப்போ ஒவ்வொரு துறைக்கு பிரச்சனையோ, அப்பப்போ கோடிட்டு சுட்டிட்டு காட்டி சுட்டி காட்டுகிறார் என்றால் அது தியாகத்தில் சின்னமா தான். ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட். இல்லை, ஒரு 2-3 பாயிண்ட் முக்கியமாக நேரம் முடிஞ்சது. சொல்லுங்க. இன்னார் ஜெயிப்பாருன்னு ஒரு கிளி ஜோசியக்காரன் சொன்னான் சார். கிளி ஜோசியக்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அதில் கூட வருத்தம் இல்லை, ஏதோ 5-10 கொடுத்து அவன் வெளில வந்துடுவான். கிளிகளை அடைப்பது தவறுன்னு 70 வருஷங்களுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு ஷாக் ஆகி போச்சு. அப்படி நியூஸ் 7 ரிப்போர்ட்டரு ஃபோன் பண்ணி கதறார் சார். அவர் சாராயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, இந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு சொல்றாரு, கதறாரு. அந்த போட்டோ அந்த ஆடியோ எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. கேட்டிருந்தா அதில் இருக்கக்கூடிய பதட்டம் வந்து அவன் சொல்றான், சார் வந்துட்டாங்க சார், என்ன கொல்ல போறாங்க சார்ன்றான். அந்த கதறலுக்கு உங்களால ஒரு செயலும் செய்ய முடியாம ஒரு ரிப்போர்ட்டரை தவிக்க விட்டுட்டு அதுக்கு போராட்டங்களை நடத்தாம நீங்க வேற சில காரணங்களுக்காக போராட்டம் நடத்துவீங்கன்னு சொன்னா, ஜெயலலிதா அம்மா சொன்ன ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கச்சத்தீவு விஷயத்துல சட்டசபையில் பேசுறாங்க, ஐயா நான் போய் கோர்ட்ல கேஸ் போட்டேன், அதுக்கப்புறம் அதை வந்து அரசாங்கத்தினுடைய இதுவா கேஸா மாத்தினேன், நீங்க குறைஞ்சபட்சம் அதுல இணைஞ்சிருக்கலாமேன்னு கேட்டாங்க. எடுத்துக்கிறேன், கேட்கலையே. அப்படி எடுத்துக்கிறேன். விஷயம் மாத்திரம் இல்ல, நடு ரோட்ல ஆம்லேட் போட்டவனையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. சுப்பிரமணிய சாமி பிஜேபியை பற்றி தவறான கருத்துக்களை சொன்னாலும் இன்னும் அவர் பிஜேபியில இருக்காருன்னா அதுதான் ஜனநாயகம். நேயர்களே, இதுவரைக்கும் அரசினுடைய குறைகளை நாம் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறோம். அரசு இதை ரொம்ப கவனமாக ஆவணப்படுத்த வேண்டும். டெமோக்ரஸி, ஆட்டோக்ரஸி, டிக்டேட்டர்ஷிப் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. உங்களுடைய அரசு இதில் வரம்பு மீறுகிறதா என்பதை மக்களின் பார்வைக்காக ஜெயா ப்ளஸ் கடமை பொறுப்போடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்குது. திரு டிடிஎஸ், திரு ராமன், திரு ராமநாதன், திரு பாக்கி, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நான் உங்கள் சுஃபியான் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக மீண்டும் மற்றொரு முறை சந்திக்கின்றேன். நன்றி.